தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியிலே இந்த காலை வேளையில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவோடும் தாழ்மையோடும் துக்கத்தோடும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடும் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட வேதம் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் அனுதினமும் பெற்று கொண்டிருக்கிற மேன்மையான உபகாரங்களை எண்ணி பார்த்து அவரை ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வேத வசனத்தை கேட்கவும் தியானிக்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் இன்னும் பல தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்திலே பாவங்களை உணர்ந்து அறிக்கையிடுங்கள். முழங்கால் படியிட்டு அவைகள் தடைகளாக இருக்கிறது நம்ம ஜெபங்களுக்கு. சர்வ வல்லமை மிகுந்தரக்கம் உள்ள பிதாவே, எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, மூலமாய் மனிதர்கள் அளித்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகிகளை குற்றவாளிகளும் தப்பதங்களை இருக்கிற பொறுமையாகவும் பாவத்திற்கு சீர்படுத்தும் பரிசுத்தமானது மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் இந்த காலை வேளையில் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்திலே சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்க, இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளாய் நடக்க அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, செய்யப்படுவதாக ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
பிள்ளைகள் முதலாம் வேத பாடம் வாசிக்க கேளுங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை
ஜனங்களே நீர் சகல சங்குகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அவன் சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களையாண்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இஸ்ரவேலை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவர்கள். கர்த்தருடைய ஆசாரியர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆசியாவே ஆசியாவே நீங்கவே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். யாக்கோப் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். இரண்டாம் வேத பாடம் வாசிக்கிறது. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 36 வரை. வசனங்கள் 25 முதல் 36 வரை. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள்.
இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. 11 அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையிலிருந்து பிறந்தார். பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாளில் எழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனிடம் வசிக்கிறார். அவர்கள் உள்ளவரை மாத்திரம் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்த ஆண்டவரை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வைத்தலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவுமாக. பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ராட்சியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரணங்கள் இருதயத்தை சுத்திகரியும். சமாதான
சமாதானத்துக்காக சொல்லிய சுருக்க ஜெபம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புமாகிய தேவனே, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாய் கொண்டிருக்கிறோம். அடியராகி நாங்கள் எந்த விரோதருடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். தேவ கிருபைக்காக சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனை, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காக சபைக்காக மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனை, எங்கள் கோவை எல்லா சிஎஸ்ஐ திருமண்டல பேராயர் மேலும், மிக விசேஷமாக கோவை திருமண்டல பேராயர் மேலும், எல்லா குருமார் மேலும், விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும், மிக விசேஷமாக எங்கள் சபை மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி நாங்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி எங்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகதை கட்டளையிட்டருளும். சேர்ந்து ஜபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவதேவனே, அபத்திரமானவர்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் செய்த பரபல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழுதயத்தோடும் செய்கிறோம். தேவரீங்களை சிருஷ்டிப்பதற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் எல்லா துதிக்கிறோம். விசேஷமாய் உலகத்தை கேட்டுக்கொண்ட நம்பிக்கைக்காகவும் நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ளவர்களாயிருக்கவும் எங்களுக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளதாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலையும் உங்களுடைய பொருளை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவனை செய்த உபகாரங்களாகவும் உணர்வு உணர்வை எங்கள் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மை மகிமையும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். அறிவிப்புகள் வாசிக்கலுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அறிவிப்புகளாக இன்று இந்த ஆராதனை வேளையில் சண்டே ஸ்கூல் எக்ஸாம் கிஃப்ட் வழங்கப்படும். அறிவிப்புகள் முடிந்தவுடனே இன்று 9 மணி ஆராதனை முடிந்தவுடன் சீனியர் சிட்டிசன் விமென்ஸ் ஃபெலோஷிப் சண்டே ஸ்கூல் கிறிஸ்மஸ் கிஃப்ட் வழங்கப்படும். பிலோ 3 இயர்ஸ் பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் சர்ச் ஆஃபீஸில் வழங்கப்படும். இன்று மாலை 6 மணிக்கு கிறிஸ்மஸ் கேண்டில் லைட் கேரல் சர்வீஸ் நடைபெறும். அனைவரும் குடும்பமாக பங்கு பெறவும். இரவு உங்களுக்கு கிறிஸ்மஸ் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, டின்னர். இன்று 1 மணிக்கு முன்பதாக கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸில் பாடல் பாட விரும்புவோர் பெயர்களை கொடுக்கவும். குடும்பமாக 2 குடும்பம் 3 குடும்பம் குரூப்புகள் சேர்ந்து பாடலாம், நோ சோலோ. வருகிற வெள்ளிக்கிழமை 18-12 மாலை 6:30 மணிக்கு ஆஸ் யூஷுவல் ஈவினிங் சர்வீஸ். சனிக்கிழமை ஆஸ் யூஷுவல் யூத் ஃபெலோஷிப் ஃபார் த யங் மென். அடுத்த ஞாயிறு 7:30 மணிக்கு வழக்கம் போல் ஆங்கில ஆராதனை, 9 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். அசனம் 20-21 நன்கொடை ப்ராமிஸ் அமௌண்ட்டை தெரிவிக்கவும். கிறிஸ்மஸ் நியூ இயர் அன்று ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புவோர் பெயர்களை ஆலய ஆஃபீஸில் கொடுக்கவும். தொடப்படுத்தல் படிக்க விரும்புவோர், கன்ஃபர்மேஷன் படிக்க விரும்புவோர் பெயர்களை ஆஃபீஸில் கொடுக்கவும். கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் அன்று கேக் ஸ்பான்சர் செய்ய விரும்புவோர் பெயர்களை தெரிவிக்கவும். கேரல் ரவுண்ட் இதுவரை குவார்ட்டர்ஸுக்கு
வரவில்லை. காரணம் உங்களுக்கு தெரியும், நான் வருகிற டிசம்பர் இந்த மாதத்திலே 17 முதல் 19க்குள் ஆயரவர்கள் வீடுகளை சந்திக்க வருவோம். ஒரு சிலர் அல்லது நான் தனித்து வரலாம் என்று இருக்கிறோம். வருகிற 25/12 அன்று அதிகாலை 4 மணிக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை ஆராதனை நடைபெறும். காலை 9 மணிக்கு 2வது திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ரெண்டுமே திருவிருந்து ஆராதனைகள். வியாழக்கிழமை 31/12 அன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சங்கிலி தொடர் ஜெபம் நடைபெறும். செயின் பிரேயர் ஃப்ரம் 6 AM to 6 PM. உங்கள் பெயர்களை ஆலயத்தில் ஒரு பலகை வச்சுருக்காங்க, என்னுடைய பெயர் எழுதியிருக்கும். அதிலிருந்து உங்களுடைய குடும்ப பெயர்களை டைமுக்கு தகுந்த மாதிரி கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் பெயர்களை பதிவு செய்வதோடு அந்த சமயத்தில் ஜெபிக்க வேண்டும். அந்த பொறுப்புணர்வோடு நீங்கள் பெயர்களை பதிவு செய்யுங்கள். மந்த்லி அக்கவுண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கொண்டாட இருக்கும் பிள்ளைகள்: 13th டிசம்பர் மிஸ்ஸஸ் ஜான்சி பிரியா, 14th டிசம்பர் மிஸ் சிசிலியா ரோனி, மிஸ்ஸஸ் பெனடிக்டா ஸ்டார்லட், டாக்டர் அனிதா ஜூட், மிஸ்டர் ஜெயக்குமார், மிஸ்டர் ஹாரிஸ் டெனிசன். 15th மிஸ் ஜே ஜெஃபினா ஹெலன், மிஸ்டர் ஆப்ரஹாம், மிஸ்டர் டேனியல் ராஜசிங், மிஸ்ஸஸ் குணா நிர்மல் நித்யகுமாரி, மிஸ்டர் ஏசுதாஸ். 16th டாக்டர் டேவிட் ஆனந்த், மாஸ்டர் ஆல்வின் ஜாக்சிங், டாக்டர் ஃப்ரீடா கிறிஸ்டி, மிஸ்டர் காட்மேன் சாமியல், மிஸ்ஸஸ் ஐடா கிறிஸ்டாலின். 17th டிசம்பர் மிஸ்டர் டொனால்ட் ஈஃப்ரேம், மிஸ்டர் ஜெகோசன் டேனியல். 18th டிசம்பர் மிஸ்டர் கிரேசன் ஜாஷுவா, ஜுவான் ஹெக்டர். 19th டிசம்பர் மிஸ் ஜெனிஃபர். பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருந்தால் எழுந்து நிற்கவும். வெட்டிங் டே. 16th டிசம்பர் மிஸ்டர் ஞானராஜ், மிஸ்ஸஸ் கீதா ஞானராஜ். 17th டிசம்பர் மிஸ்டர் ஞான பிரகாஷம், மிஸ்ஸஸ் பேபி ஷகிலா ஞான பிரகாசம். 19th டிசம்பர் மிஸ்டர் பால் சத்யன், மிஸ்ஸஸ் பியூலா கிரேஸ் சத்யன். திருமண நாள் வாழ்த்துக்கள். கர்த்தாவே, எங்கள் அருமையான பிள்ளைகள் பிறந்த ஆண்டிலும் குடும்ப ஆண்டிலும் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வேளையில் உமது கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமது ஆசீர்வாதமே எங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களை கொடுக்கிறது. ஆமாண்டவரே, உன்னதத்துக்குரிய மண்ணுக்குரிய விண்ணுக்குரிய எல்லா ஐஸ்வர்யங்களையும் பொழிகிற உமது கரத்தினாலே இதுவரை தூக்கி சுமந்து வந்த தெய்வம் இந்த ஆண்டு 6 முதல் முடிவரைக்கும் பிறந்தாண்டிலும் குடும்பாண்டிலும் எண்ண முடியாத அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற கர்த்தர் முன் சொல்ல முடியாய், தடைகளை உடைத்து கர்த்தர் வழிநடத்தும்படியாய், கண்மணி மூலம் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் எங்கள் பிள்ளைகளை உங்கள் சமூகத்திலே கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். குறந்த வித் லாங் பிளஸ்ட் இயர்ஸ், நீண்ட ஆயுசு நாட்களை கொடுங்க, குடும்பாண்டை கொடுங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். திருமண அறிவிப்பு. நமது சபையைச் சேர்ந்த டாக்டர் ஜி பிரின்ஸ் அருள்ராஜ் என்பவரின் குமாரத்தி செல்வி பி லெக்ஸிதா ஜெனிஃபர் என்பவரும், திண்டுக்கல் திருமண்டலம் சிஎஸ்ஐ செயின்ட் பால் சர்ச் ஆலயத்தைச் சேர்ந்த மிஸ்டர் டி முத்துராஜ் என்பவரின் குமாரன் திரு எம் எஸ்ரா சார்லஸ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவர்களை இந்த மெய் விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாரேனும் அறிந்திருந்தால் அதனை எழுத்து மூலமாக சபையின் ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, எங்கள் அருமையான டாக்டர் பிரின்ஸ் அருள்ராஜின் அன்பு மகள் லெக்ஸிதா ஜெனிஃபருடைய திருமண காரியங்களுக்காக நாங்கள் முழு இருதயத்தோடு வருகிறோம். கர்த்தர் தாமே மணமக்களையும் சார்ந்த பெற்றோர்களையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் இந்த திருமணத்திற்கென்று ஆயத்தப்படுத்தி முன்குறிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே அவைகளை இணைத்து இந்த ஆலயத்திலே ஒரே சரீரமாக்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கி கர்த்தர் இதை நடத்தி கொடுங்க. உம்முடைய செயல் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. காணிக்கை விவரங்கள். கடந்த வாரத்தில் 7:30 மணி ஆராதனை காணிக்கை இங்கிலீஷ் வர்ஷிப் ரூபாய் 4120. 9 மணி ஆராதனை ரூபாய் ஆஃபட்ரி 9890. 6:30 மணி ஆஃபட்ரி 1065. ஃப்ரைடே காணிக்கை விவரம் ஆஃபட்ரி 260. நன்றி படைப்பு தேங்க் ஆஃபட்ரி காணிக்கை 8300. சந்தா காணிக்கை 42,495. ஆக்ஷன் ஏலத்தில் வந்த காணிக்கை 1800. கேரல் ரவுண்டு ஆஃபட்ரி 33,520. லெந்து கால உண்டியல் காணிக்கை 600. ஒன் டே கவர் ஆஃபட்ரி 500. பேண்ட்ஸ் ஃபீஸ் 500. மேரேஜ் ஃபீஸ் 2000. மிஷனரி ஃபண்டு 11,000. டோட்டல் 1,16,050 ரூபாய்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சண்டே ஸ்கூல் கிஃப்ட்ஸ் வழங்கப்படும். வாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞாயிறு பாடசாலையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டு வேதாகம தேர்வுக்கான பரிசு இப்பொழுது வழங்க இருக்கிறோம். பிகினர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பெஸ்லயேல் பால் ஜெபத்துரை. பெஸ்லயேல் பால் ஜெபத்துரை, ஜெஸ்வின் ராஜ் ரிச்சர்ட்சன், ரியா பிளஸல், ரியா ஆனந்த், ஜேசன் அற்புதராஜ், சிசிலியா ரோனி,
Adeline Jennifer, Gifty Hepzibah, second prize Emil Christo, Sharon Joshua, Jovin Raj, Angel. Third prize Nibin Samuel, Landia, beginner ஆறுதல் பரிசு லாண்டியா கிறிஸ்டன், ஜெனிட்டா மெர்லின், ஜோகன், ஜெகோலின் ஸ்டீஃபன், ஜட்சன் சாம்வேல், ஈவ்லின் ட்ரிஃபினா, காட்மேன் சாம்வேல், ஜெபின் காலேப், ஜெஃபர்சன், லீசா ரோஸ்லின், கேத்ரின், ஜெகு சவுந்தர், ஜோயல் தாமஸ், கேரின். Primary, first prize, Jerin Sampal, Janita Giftlin. Jerin Sampal, Janita Giftlin. Jerin. Second prize, Christina, Andrew George. Third prize, Jesslyn Christina, Harris Selvin Paul. Third prize, Jesslyn Christina, Harris Selvin Paul. ஆறுதல் பரிசு பிளஸ்ஸி, ரெனிஷா, கிறிஸ்வின் ஜேசன், ஜுவான் ஹெக்டர், ஆனி ரோஸ், செலீனா ரோன்லி, ஜென்சன் மோசஸ் சாலமோன், ஜெஸ்மன் ஜோஸ், ஈவ்லின், ஜெர்சன், ஹேர்லின் ட்ரீனா, மெலிண்டா, ரெஹோலின் ஸ்டீஃபன், ஜூடா பென், கிறிசோலைட், சாம்வேல் கிறிஸ்டோ, நிமோலா, சார்ல்ஸ் பெஞ்சமின், ஜெனிஃபா ஸ்வீட்டி, ஜானி சக்ஷா, மெல்பா, ஜெனிட்டா க்ளோரி, ஜோயல் மேஷாக். Junior first prize
ஷாத்ராக் and லிடியா. ஜூனியர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஷாத்ராக் and லிடியா. செகண்ட் பிரைஸ் லெட்டிசியா ஜுவானா பியர்ஸ். தேர்ட் பிரைஸ் ஜானிஸ் சாம்வேல். ஆறுதல் பரிசு ஜெஸ்லின் கிறிஸ்டினா ராணி, பிபினா, நிகிதா, ஜாய்சன், ஜஸ்டின் ஜோஷ்வா, ஆரோன் ஜோயல், ஸ்வீட்டி, சாம் சுந்தர், ஜெனிஷா கிறிஸ்டோபல், ஜோகன் ரெனிஷ், கெவின் ஜோஷ்வா, சாம்வேல் தினகர், ஷான் ஜோயல், ஜெஸ்லின் ரோனிகா, ஜானட் ஜென்சி. ஜெஸ்லின் ரோனிகா, ஸ்டெஃபினா. இன்டர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மெட்டில்டா ஈவ்லின் ஏஞ்சல் லீமா கிறிஸ்டி. இன்டர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மெட்டில்டா ஈவ்லின் ஏஞ்சல் லீமா கிறிஸ்டி. செகண்ட் பிரைஸ் ஜபல் சோனிஷா ட்ரீனா ஜோன் லைனஸ். தேர்ட் பிரைஸ் ஜெயின் நிர்மல் ஜெருஷா மிராக்கிள். ஆறுதல் பரிசு ஜஸ்டினா, நிக்கில், ஜெரோம், ரேமந்த், ஸ்னேகா சாம்வேல், கிப்சன் சாம்வேல், எஸ்ரோன் சாம்வேல், ஆசி சாம், ஆலன் ஜான். சீனியர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜஷூரன் சகாய ஆசிர். கிறிஸ்மஸ்க்கான பரிசு ஒவ்வொரு டீச்சர்ஸையும் கொடுத்துறோம். அந்தந்த கிளாஸஸில் வந்து சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. பிகினர்ஸ் மிஸ்ஸஸ் மெர்சி, பிகினர் சுகந்தி, பினோலா, பிகினர் டீச்சர்ஸ்
பிரைமரி மிஸ்ஸஸ் ஜாஸ்மின், மிஸ்ஸஸ் சுகந்தா ரோஸ், மிஸ்ஸஸ் ஈவ்லின். ஜூனியர் மிஸ்ஸஸ் ஸ்டார்லட், மிஸ்ஸஸ் ஜான்சி, மிஸ்ஸஸ் ஐடா. இன்டர் மிஸ்ஸஸ் ஷோபா. சீனியர் மிஸ்ஸஸ் ஜூலி. பெற்றோராகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு வாரமும் சண்டே கிளாஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை அந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்க்கு பார்க்கும்படி ஊக்குவிக்க உங்களை ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உற்சாகத்தோடு எழுத நின்று பாமாலை 53 பாடி தியானத்திற்கு ஆயத்தமாகவும். Oh
வாரும் தூய ஆவியானவரே, எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். நீர் பேசுகிற வேண்டியதை கர்த்தர் வெளிப்படுத்தி அடியானை மறைத்து நீர் ஆத்துமாக்களில் உயிர்ப்பிக்க வேண்டுமாய். தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை தாகத்தை போக்கும் வண்ணம், பசியை போக்கும் வண்ணம் ஜீவ அப்பத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரை, எல்லா சிந்தனை சிதறல்களையும் கட்டுப்படுத்தி உமையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு ஒருமுகப்பாட்டை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அமருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த திருவருகையின் அட்வென்ட் காலத்தில் முதலாவது வருகையோடு இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையும் ஒட்டியே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது வருகையை குறித்து பழைய ஏற்பாட்டிலே 1845 முறை காணப்படுகிறது. 1845 முறை இரண்டாவது முறை வருவார் என்று காணப்படுகிறது. செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ். புதிய ஏற்பாட்டிலே 318, 23 புஸ்தகத்திலே 216 அதிகாரத்தில் பார்க்கிறோம். இப்போ முதலாவது வருகையை விட இரண்டாவது வருகையினுடைய ப்ராஃபஸி 8 மடங்கு அதிகமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னாகமம் 23:19 சொல்லுகிறது, கர்த்தர் மனிதன் அல்ல, இஸ் நாட் அ மேன். பொய் பேசுவதற்கு அவர் மனிதன் அல்ல, he should lie. அல்லது மனுஷகுமாரன் அல்ல, மனம் மாறுவதற்கு he should change his mind. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? இயேசு பொய்யர் அல்ல, புழுகர் அல்ல, அவர் மெய்யான தேவனாக இருக்கிறபடியினால் ஒவ்வொரு வார்த்தைகளும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. கண்ணில் பார்க்கிற இந்த உலகம் அழிந்து போயிடும், கர்த்தர் சொன்ன வசனம் நிலைக்கும், எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும், ஃபுல்ஃபில் ஆகும் என்று விசுவாசிகள் நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். So let us believe what Jesus promised about his second coming. இப்போதான் பார்த்தோம், வான தூதரோடு மேக மண்டலத்தில் வருகிறதை அற்புதமாக பாமாலையிலே பாடினோம். 53வது பாமாலை. பழைய ஏற்பாட்டிலே இயேசு பிறப்பதற்கு 740 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே இவ்வாறு முதலாவது வருகையை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர் இல்லை, அவர் நாமம், அது பழைய ஏற்பாடு அதிசயமானவர் வல்லமை. புதிய ஏற்பாடு என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும். நானும் பொறுமையாகவே கேட்டிருப்பேன். இந்த கேரள ரவுண்டில் எனக்கு ரொம்ப பொறுமையாக இழந்துடும். திடீர்னு இயேசு கிறிஸ்து நானே சொல்லிடுவேன். பழைய ஏற்பாடுலேருந்து அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, டிஸ்கிரிப்ஷன், கான்டெக்ஸ்ட், ஃபீச்சர். புதிய ஏற்பாடில் வெளிப்பட்டு விட்டது, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாருங்க அடுத்த வசனம், இது துல்லியமாக நிறைவேறியதா இல்லையா? நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், முதலாவது வருகை துல்லியமாக கிறிஸ்துமஸிலே நிறைவேறியது. அடுத்த வசனம் பாருங்க, 7வது வசனம். எதை பற்றிய தீர்க்க தரிசனம்? இது முதலாவது வருகையை பற்றியதல்ல, இரண்டாவது வருகையை பற்றியது. அவர் இந்த பூமியிலே நடத்த போகிற 1000 வருட அரசாட்சியை பற்றியது. இஸ்ரவேலை தலைமை பீடமாக கொண்டு இந்த பூமியிலே தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி as a prince of peace, இது முதல் கொண்டு என்னென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று இரண்டாவது வருகையிலே இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அரசாளப் போகிறார்
என்பதை பற்றியும் இங்கே பார்க்கிறோம். அதனால் முதலாவது வருகையும் இரண்டாவது செகண்ட் அட்வென்ட்டும் இணைந்து பிணைந்துதான் தீர்க்க தரிசன வசனங்களில் இருக்கிறது. ஆதலால் நாம் இதை நம்ப வேண்டும். கர்த்தர் முதலாவது வருகை கிறிஸ்துமஸாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இரண்டாவது வருகையும் நிச்சயமாக வருவார் என்று நமது பிள்ளைகளுக்கு ஆங்காங்கே இருக்கிற மக்களுக்கு அறிவிக்க வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் கிறிஸ்துமஸிலே துல்லியமாக நிறைவேறியது போல இரண்டாவது வருகையிலும் நிறைவேறும். பாருங்க, இன்னும் அடுத்த அதிகாரம் ஏசாயா 11 பாருங்க. அந்த அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். வசனம் 1 ஐசையா சாப்டர் 11 வெர்ஸ் 1, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இது கிறிஸ்துமஸ்ல முடிவு பெற்று விட்டது. ஈசா என்னும் கோத்திரத்தில் இயேசு வந்து விட்டார். வசனம் 5 பாருங்க, நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சயமாயிருக்கும். வசனம் 6, அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்தி கொண்டு போவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உல்ஃபு, டைகர், யங் லயனுடைய குணாதிசயங்கள்லாம் எல்லாம் வெஜிடேரியனாக மாறிடும். நான்வெஜ் அனிமல்ஸ் எல்லாம் வெஜிடேரியனாக மாறிவிடும். வசனம் 7 பாருங்க, பசுவும் கரடியும் கூடிமையும் சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். வசனம் 9, பூமி எங்கும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும், தீங்கு செய்வார் இல்லை, சண்டை இல்லை, நோ வார், நோ என்மிட்டி. அன்புக்குரியவர்களே, ஒரு நாளுக்கு முன்பாக கேரல் ரவுண்டுக்கு 5 பேர், செக்ரட்டரி, ட்ரெஸரர், மைசெல்ஃப், ஒரு 2-3 பேர், அதில் சத்யராஜ் வந்திருந்தார். 4-5 பேர் தான் போனோம். எந்த வீட்டுக்கு போனோம்? நட்ராஜ் ஐயா வந்திருக்கிறீங்களா? எழுந்துறீங்க. வெரி குட், உட்காருங்க. நட்ராஜ் பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு விசுவாசம் ஏராளம் இருக்கிறது. நான் ஒரு தடவை வீட்டுக்கு போயிட்டு, நானும் 6 முதல் ஹவுஸ் விசிட் பண்ணியிருந்தோம் தொம்பளி வளத்தில். ஆனால் இப்பொழுது கேரல் ரவுண்டுக்காக நாங்கள் போய் காரில் போய் நிற்கிறோம். நான் இறங்கிட்டேன், அங்கே தான் போட்டிருந்தேன். எதிரில் இருக்கிற ஒரு பெரியவர் ஏதோ ஒரு விஷப்பாம்பை கண்டது போல பதறுகிறார். கிறிஸ்தவர்களா கிறிஸ்தவர்களான்னு பதறி துடிக்கிறார். எப்படி இந்த வீதிக்கு வரலாம் என்று அலறுகிறார். பாருங்க, ஒரு வன்முறை எதிர்ப்பு கலாச்சாரம். நம்ம என்ன செஞ்சுட்டு ஒன்றுமே செய்யலை. நம்ம பக்கத்தில் ஒரு வீதியில் போய் காரில் இறங்குறோம், அவ்வளோ ஒரு வெறித்தனம். துடிக்கிறார். உடனே ஃபோனை போடுறாரு, ஒரு 5-6 பேர்த்த கூப்பிட்றாரு. நாங்கள் அதுக்குள்ளே என்ன செஞ்சிட்டோம், ஐயாவுக்கிட்ட பாடலாம் பாட்டில் ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த வந்த வேகத்தில் செக்ரட்டரி காரும் கூட ஒரு கல்லில் மோதிருச்சு. அவருக்கு 15,000 ரூபாய் நஷ்டம். ஒரு பதட்டம், ஒரு என்மிட்டி, ஒரு வன்முறை. ஏன்னா பூமி எங்கும் கர்த்தரை அறிகிற அறிவு நிறைஞ்சிருக்குதா? நிறையல. இட் இஸ் நாட் அட் ஃபுல்ஃபில்டு, நிறைவேறவில்லை. இது இரண்டாவது வருகையில் தான் இந்த என்மிட்டி, சண்டை போடுறதெல்லாம் நிற்கும். அதற்காக நாம் என்ன செய்யணும்? இந்த உலகம், நாங்களே ரொம்ப ஃபெடப் ஆயிட்டோம். நம்ம ஊரில், நம்ம வாழ்கிற இடத்துல நம்மளால் நடமாட முடியவில்லை, ஒரு வீட்டுக்கு போக முடியவில்லை. இது என்ன கலாச்சாரம் இப்படி? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வன்முறை கலாச்சாரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து இரண்டாவது வரும்பொழுது ஒளிந்து விடும் என்று நாம் நம்புவோம். அப்படிப்பட்ட 1000 வருஷ அரசாட்சியிலே நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆதலால் இரண்டாவது வருகையை நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். சங்கீதம் 2 சாம் நம்பர் 2 வசனம் 7 சொல்கிறது,
இயேசுவின் முதலாவது வருகையை குறித்து பார்க்கிறோம். நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். முடிஞ்சிருச்சு, ஃபுல்ஃபில் ஆயிருச்சு முதலாவது வருகை. அடுத்தது பாருங்க, 8 முதல் 12 வசனம். அவரது இரண்டாவது வருகை குறித்து பார்க்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். வெரி ஷார்ட் டைம் ஃபார் ஹிஸ் செகண்ட் டைம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கோபத்தோடு வருவார். அவரை இயேசுவை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இன்றைக்கு நடராஜ் அண்டிக் கொண்டார், பாக்கியவான், பிளஸ்ட் மேன். எதிர்க்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல, அவர்களும் இயேசுவை அண்டிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். 5-6 இளைஞர்கள் அவரை வந்து தாக்குற மாதிரி நைட்டு வந்து நாங்கள் வந்த பிற்பாடு 10:30 மணி வரைக்கும் தூங்க விடாமல் திட்டி இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் கர்த்தரை அறியணும். தட் இஸ் யுவர் ப்ராயர். இயேசுவின் இரண்டாவது வருகை குறித்து எவ்வளவு தெளிவான தீர்க்க தரிசனம் பாருங்கள். கண்டிப்பாக விரைவில் அது நிறைவேறும். இயேசுவை அண்டிக் கொண்ட திருச்சபை மக்களாகிய நாம் பாக்கியவான்கள். அதனால எதற்கும் பயப்பட தேவையில்லை. திருச்சபை மக்கள், நம்ம அருள்நாதர் இயேசு பாடுபடுவதற்கு முன்பாக ரா போஜனம், லாஸ்ட் சப்பர் உங்களுக்கு தெரியும், வாசித்து பாருங்கள். யோவான் 13:33 இன்னும் கொஞ்ச நேரம்தான் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், இருக்க போகிறேன் என்று சீசர்களுக்கு சொல்லிவிட்டு என்ன செய்கிறார்? நான் போகிறேன் என்று சொல்லும் பொழுது சீசர்கள் கலங்குகிறார்கள். இந்த இயேசுவை பின்பற்றி எல்லாவற்றையும் இழந்து நாம் வந்துட்டோமே, திடீர்னு காணாம போறேன்னு சொல்கிறார், எங்கே போகிறார் என்று சொல்லி கலங்கி தவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே தெளிவாக சொல்லுகிறார். யோவான் 14:1 முதல் 14 வசனங்களை பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, என்னது, நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இப்ப இயேசு பொய் சொல்லியிருப்பாரா? மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களை நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணம் உண்மை விசுவாசிகளை இரண்டாவது வருகையில் அவர் என்ன செய்வாராம்? அணைத்துக் கொள்ளுவார், சேர்த்து கொள்ளுவார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையின் நோக்கம் நம்மோடு இம்மானுவேலராக வீடுகளிலே, திருச்சபையிலே, உள்ளத்தில், இல்லத்தில் இருக்க வந்தார். நம் நடுவில் வாசம் செய்ய வந்தார். ஃபர்ஸ்ட் அட்வென்ட், கிறிஸ்மஸ். ஆனால் இரண்டாவது வருகை அதனுடைய நோக்கம், இயேசு அங்க இருக்கிறார், அவரோடு கூட நாம் செல்ல வேண்டும். அதுதான் நோக்கம். அவர் வந்து நம்மோடு இருக்கிறார், அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. ஆனால் நாம் அவரோடு கூட இருக்கிற நோக்கம் நிறைவேற அவர் வர வேண்டும். So let us believe this awesome truth. 1 தெசலோனிக்கேயர் பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் இரண்டாம் வருகையை பற்றி கிபி 51-52 பரிசுத்த பவுல் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு எழுதுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:17-16 பாருங்க. 4:16 1 தெசலோனிக்கேயர். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கர்த்தரோடு இருக்க போகிறோம், அவர் வருவார். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டுன்னு சொல்றான். லாட்டின் வேர்டு ராப்சர்.
ராப்சர் என்று சொன்னால் திடீரென்று எடுத்து உருமாறி வானத்திலே அவரை சந்திப்பது. ரகசிய வருகை, சீக்ரெட் கமிங். இந்த ரகசிய வருகையிலே திருச்சபை மக்கள் திடீரென்று எடுத்து கொள்ளப்பட போகிறார்கள். அதனால் எதுவும் உபத்திரவ காலத்திற்கு முன்பு இதுதான் நமக்கு குட் நியூஸ். அப்ப திருச்சபைக்கு வரணும், ஆராதிக்கிறோம், அவரை சேவிக்கிறோம், சாட்சியா வாழ்கிறோம். அப்புறம் இதற்கு நமக்கு உபத்திரவ காலம். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது ட்ரிபுலேஷன் சொல்லுவாங்க. உபத்திர காலத்திற்கு அந்தி கிறிஸ்து வந்து உபத்திரமெல்லாம் தொடங்கும். விற்க முடியாது, வாங்க முடியாது, சாப்பிட முடியாது, பெரிய உபத்திரவம். அந்த உபத்திர காலத்துக்கு முன்பாகவே மணவாளனாகிய கிறிஸ்து திருச்சபை மக்கள் தன் மணவாட்டியை தன்னோடு எடுத்துக்கொள்வார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனால் இந்த சத்தியத்தை நாம் பயமின்றி திகிலின்றி விசுவாசத்தோடு இருப்போம். இயேசு வருவார். கிறிஸ்மஸ் எப்படி நிச்சயமோ இரண்டாவது வருகையும் நிச்சயம். ஆதலால் தான் கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து மரிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று வேதம் சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால் கல்லறையில் அவர்கள் வாழ மாட்டார்கள். இரண்டாவது வருகை வருகிற வரைக்கும் அவங்க ஆத்மா மேலே போயிடும். கிறிஸ்துவோடு கூட ஆன்மீக சரீரம் போய்விடும். கல்லறையில் இருப்பது வெறும் மண்ணுக்கு மண்ணோடு போயிடும். ஆனால் இரண்டாவது வருகையில் அவரோடு கூட ஏற்கனவே மரித்த நம்முடைய பெற்றோர்கள், முன்னோர்கள், இயேசு கிறிஸ்து அங்கிருந்து முதலாவது வானத்திலிருந்து கூட்டிட்டு வருவார். அவங்க வரவே அவர்கள் உயிர் தெழுவார்கள். அதுதான் ஒரு அதிசயம். த ரெசரக்ஷன், சரீர உயிர் தெழுதல் முன்னன்று ஒவ்வொரு விசுவாசியை நம்புகிறோம். ஆனால் நமக்கு சாவு வரும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரு விசுவாசியாக கர்த்தருக்குள் மரிக்கும் பொழுது நித்தியத்துக்கு இயேசுவின் வீட்டுக்கு போகிறோம் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதனால சாவு என்பது நமக்கு எதுவும் அழிவல்ல. சரீரத்துக்கு வேணா ஒரு டெம்பரரி டைம் அழிவாக இருக்கலாம். ஆனால் எங்கே போகிறோம்? இயேசு கிறிஸ்துவோட நித்திய வாசஸ்தலத்துக்கு போகிறோம், அவரோடு கூட இருக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட ரகசிய இரண்டாம் வருகையிலே, அந்த ராப்சரில் நடுவானத்தில் கொண்டு வருவார். தான் விசுவாசம். கண்டிப்பா நம்முடைய பெற்றோர்களை இழந்த அன்புக்குரிய வாலிப வயதில் ஒரு சிலர் மகன் இழந்திருக்கிறீங்க. மகளை நான் கேட்டேன், ஒரு வீட்டில் மகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே பிஇ படித்து கொண்டிருக்கும் பொழுது முடித்து வேலைக்கு போகிற சமயத்தில் இறந்து போயிட்டாங்க. வருவாங்க, பயப்பட வேண்டியது இல்லை, அவங்க அழிஞ்சு போகலை, இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறார்கள். அதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அதனால் இந்த நம்பிக்கையில் ஆறுதலோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த சத்தியத்தை ஆழமாக சரியாக புரிந்து கொண்டு விட்டால் அவர்களுக்கு மரண பயம் இருக்காது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நோக்கமே எபிரேயர் 2:14, ஆபிரகாமின் சந்ததிகள் மரண பயத்தில் இருந்த ஆபிரகாமின் சந்ததிகளை அந்த மரண பயத்திலிருந்து விடுவிக்கத்தான் அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பெத்லகேம் பாலனாய் வந்து பிறந்தார். அப்புறம் இதற்கு மரண பயம். கொரோனா வந்து கபி கொண்டு போனாலும் பயப்படக்கூடாது. ஏலியராக போகிறோம், அவ்வளோதான். ஏலியர் இன்விடேஷன் ஃப்ரம் காட் கால்டு ஹோம். இயேசுவுக்குள் மரித்த பாக்கியவான்கள் கல்லறையில் வாழ்வதில்லை, உலகத்திலே ஆவியாய் அலைந்து திரிவதில்லை, அசுத்தாவிகளாய். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவுடன் அவர்கள் பூமிக்குரிய மாம்சிக சரீரம் மண்ணில் புதைக்கப்பட்டாலும் ஆவிக்குரிய சரீரம் பரலோகத்தில் உள்ள இயேசுவிடத்திலே சென்று விடுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், அவர்கள் அந்த மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்ட நிலை, இன் பிட்வீன் டெத் அண்ட் ரெசரக்ஷன், அதில் இருப்பாங்க. பாருங்க, லூக்கா 16:19 முதல் 31 பார்க்கிறோம். உங்களுக்கு தெரிந்த பகுதி தான். மரித்த லாசரு, ஒரு தரித்திரன், எங்கு சென்றான்? ஆபிரகாமுடைய பரதேசுக்கு சென்று விட்டான். ஆனால் ஒரு ஐஸ்வர்யவான், சம்பூர்ணமாய் சாப்பிட்டு வாழ்ந்த ஐஸ்வர்யவான் மரித்து
படு பாதாளத்துக்கு சென்று விட்டான், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? there is a life after death. ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நல்ல இடம் அல்லது கெட்ட இடம், பாடுபடுக இடம். அதுதான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது ஆண்டவர் ஊமையில சொன்ன ஒரு அற்புதமான சத்தியம். மேலும் பார்க்கிறோம், மத்தேயு 17:1-4 பார்க்குறீங்கன்னா, மறுரூபம் மழையில் ஒரு காலத்தில் மரித்து போன மோசே, முன்னொரு காலத்தில் மரித்து போன எலியா, மறுமலையிலே மறுரூபமான இயேசு கிறிஸ்துவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு சிலுவையிலே படப்போகிற பாடுகளை குறித்து அவர்கள் உயிரோடு கூட எழும்பி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை யாரு பார்த்தது? 2 பேதுரு 1:16-21 பேதுரு தெளிவாக மறுமல்ல அவர் தான் சொல்றார், நம்ம இங்கேயே இருந்துட்டு ஒரு கூடாரம் போட்டுக்கலாம். மோசேக்கு ஒரு கூடாரம், உனக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், சிலுவையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறான். அப்பாலே இப்போ சாத்தானன் கூட சொல்வதை பார்க்கிறோம். அந்த பேதுரு தான் சொல்றான், நாங்கள் கட்டுக்கதைகளை நம்பி எங்கள் ஜீவனை கொடுக்கவில்லை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என தலகலா போட்டு அறையுங்க. ஐ எம் நாட் ஒர்த்தி. எம்பெருமான் இயேசு அந்த சராசரத்தை படைத்த மணமகன், அவருக்கு இணையாக அணைய வேண்டாம், தலகெல்லாம் அரைஞ்சிருங்க. நம்ம ஒரு பாவி என்று பேதுரு அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார் என்று சொன்னால், அந்த அளவுக்கு மகிமையை கண்ணால் கண்டிருக்கிறார். கட்டுக்கதைகளை கேட்டு நாங்கள் ஊழியத்துக்கு வரவில்லை, கண்ணார் அந்த காட்சியை மறுமலையிலே கண்டோம் என்று 2 பேதுரு 1 வீட்டுக்கு சென்று வாட்சி பாருங்க, டைம் இல்லை, 16-21 பார்க்கிறோம். மேலும் பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 5:8 இவ்விதமாக சொல்கிறார், இதோ இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் பரலோகத்தில் அதிகமாக நான் விரும்புகிறேன். இந்த தேகத்தில் பார்த்தாலும் நோயும் பிரச்சனையும் சஞ்சலமும் பாடுகளும் வேதனைகளும் வலிகளும், இங்கே பார்த்தாலும் இப்பெல்லாம் மூட்டு வலி இடுப்பு வலி சின்ன வயசுல வந்துடுது. எத்தனை காலம்? நைட்டு 12 மணி ஆகிப்போச்சு, 1 மணி ஆகிப்போச்சு கேரள ரவுண்டு. நாங்கள் ஒரு 2 டீமாக போயிருந்தோம். இன்னைக்கு நேற்று நைட்டு உஷாலாம் வந்திருந்தாங்க, மிராக்கிளெல்லாம் வந்திருந்தாங்க, பாராட்டுகிறேன். அப்போ 1 மணி ஆகிப்போச்சு. அங்கே போய் பார்த்தா எல்லாம் சாப்பாடு வைத்து கொண்டு வின்சென்ட் கார்னில் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பண்ணையில் உட்காந்துலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து தூக்கம் வரவில்லை. ஆயத்தம் பண்ணிட்டு தூக்கம் 2 மணி 3 மணி. காலைல எந்திரிச்செல்லாம் அப்படி 6 மணிக்கு எந்திரிக்கும் போது இந்த மூக்கெல்லாம் அப்படி பிடிச்சி அடைச்சிருச்சு மூச்சை, அந்த பணி பண்ண வேலை. அப்போ நான் நினச்சேன், சர்வீஸ் எல்லாம் நடத்த முடியுமா அப்படின்னு யோசித்தேன். சரி, இதுதான் சமயம், லெட் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ஸ் மிராக்கிள். அப்புறம் சின்ன ஜாமன்ட்டு மறுபடியும் படுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே சளி பூரா வந்துடுச்சு. வித்தின் 10-20 மினிட்ஸில் வந்துடுச்சு, கிளியர் ஆகிட்டேன். குளிச்சுட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டேன் பாருங்கள். ஸோ காட் இஸ் அலைவ். அதுதான் நம்முடைய இந்த சரீரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. திடீர்னு சுகவீனமாயிருது, திடீர்னு எங்காவது அன்டைமில் போயிட்டு தூக்கம் இல்லை தான், அப்படியே தூக்கம் வந்ததுங்க. இருந்தாலும் ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த சரீரத்தில் எதுக்கு கண்ணை விழிச்சிட்டு ஊழியம் செஞ்சுட்டு பெட்டர் வி கேன் கோ டு ஜீசஸ் அப்படி தான் அவர் சொல்கிறார். இந்த சரீரத்தை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவோட பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன், குடிவாக விரும்புகிறேன், அதிகமாக விரும்புகிறேன். சாவு என்பது இயேசுவிடம் குடிபோவது, கட்டியுள்ள பங்களா, மனவாட்டியாக திருச்சபை சாவின் மூலம் மணமலனாகிய கிறிஸ்துவோடு இருக்க கடந்து செல்வது. ஷிஃப்டிங் அவர் ரெசிடென்ஸ், ஷிஃப்டிங் அவர் ரெசிடென்ஸ் ஃப்ரம் எர்த்லி ரெசிடென்ஸ் டு ஹெவன்லி ரெசிடென்ஸ் என்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம துக்கப்பட மாட்டோம், வேதனைப்பட மாட்டோம். ஆனால் அன்டைம்லி வாலிபத்தில் சாவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஏன் கர்த்தர் அனுமதித்தார் என்பதுதான் மிகுந்த வேதனை. நமது சபைக்கு வரக்கூடியவர் தான் ஒருத்தர் விழுந்து விட்டார் திடீரென்று இந்த 2 நாளைக்கு முன்னாடி. அவருடைய மகன் செல்வகுமார், மேகநாதனுடைய செல்வகுமார், அவர் சைக்கிள் வைப்பார் ஹார்வெஸ்ட்டுக்கு. நம்ம பண்டிகையில் வண்டியில் எக்ஸலில் போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் அடிச்சிருக்கலாம், அதை தவிர போய் கீழே விழுந்து காலில் ஒரு முறிவு ஏற்பட்டு விட்டது. பாருங்க, திடீர்னு நல்லா தான் இருந்தார், விழுந்து உடஞ்சிருச்சு. ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம். ஆனால் உயிர் போயிருக்கலாம். அதாவது தலை ஹெல்மெட்டெல்லாம் அவருக்கு பாதி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் தலைக்கு ஹெட் இன்ஜுரி இல்லை, ஒரு காலுக்கு மட்டும் உயிர் தப்பினார். குழந்தையெல்லாம் இருக்குது.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இதெல்லாம் கேட்கும்போது ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? திடீர்னு இப்படி ஆயிடுதே, திடீர்னு உயிர் போயிடுதே, பெண்டமிக் வந்து இப்படிலாம் உயிர் எடுத்துகிட்டு போகுதே. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இதை வீடு மாற்றுற மாதிரி தான். ஒரு வீட்டில் இருந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு இன்னொரு வீடு மாற்றும் போது லாரியை கொண்டு வரணும், மூட்டை மூச்சு எடுத்து போடணும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் அடிக்கடி வீடு மாத்திரம் இல்லையா, ஊழியக்காரர்கள், கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஹெவன்லி அபோர்டுக்கு போகும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிறது. ஆணுடைய தூதர்கள் வந்து நம்ம எடுத்து செல்கிறார்கள். அந்த லாசருவை தூதர்கள் ஆபிரகாம் எடுத்து சொல்கிறார்கள். ஐஸ்வர்யமன் நரகத்துக்கு போயிட்டான். ஸோ சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சரியான புரிதலோடு சொல்கிறார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21 முதல் 1வது அதிகாரம் 21 முதல் பாருங்க. சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆகிலும் சரீரத்தில் நான் பிழைத்திருக்கிறதுனால் என் கிரிகளுக்கு பலனுண்டாயிருக்கிறது நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அவசியம், ஊழியத்துக்கு அவசியம். அதனால் தான் சீசர்கள் ஊழியத்தில் துணிகரமாக, துணிச்சலாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு வீதிகளுக்கு சென்று அரசாங்கத்தின் அதிகாரிகளை எதிர்கொண்டார்கள். இயேசுவுக்குத்தான் கீழ்ப்படிய முடியும், அவர்தான் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று சொல்லி நற்செய்தியை அறிவித்தார்கள். அந்த தைரியம் நமக்கு, துணிவு திருச்சபை மக்களுக்கு வேண்டும். ஒரு கிழமை, ஒரு வயதானால் ஆவுன்னு சொன்னதுக்கு நாங்கள் பயந்துட்டு ஓடியான்ட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் எத்தனை எதிர்ப்புகளை சந்தித்திருப்பார். கிரிட்டிசைஸ் பண்ணவங்க, துன்புறுத்துறவங்க, கல்லெடுத்து அடிக்கிறவங்க. இவ்வளவு ஊழியம் என்பது அவ்வளவு சர்வசாதாரணமான காரியம் அல்ல. 4 செவத்துக்குள்ள ஊழியம் பண்ணுறது ஈஸி, வெளியே போய் ஊழியம் பண்ணத்தான் இன்னைக்கு நம்ம வெடித்து சிதற வேண்டும். இந்த 2வது வருகைக்கு கர்த்தருக்கு யோவான் ஸ்நானகனைப் போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பாதைகளை சபை பண்ணணும், ஆயத்தப்படுத்தும். தட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சர்ச். அது எல்லாரும் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அதனால தான் இத்தனை தியானம் என்று படிக்கிறோம். எதற்கு? அநேக மக்கள் இருள் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கெல்லாம் வெளிச்சத்தை காமிக்கணும். இயேசு வருகிறார், வந்து உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். பாவம் இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கிறிஸ்துமஸ் பண்டிகை எவ்விதமாக கொண்டாட போகிறோம், அதுதான் முக்கியம். வருஷம் புது துணி எடுப்பது, பலகாரம் சாப்பிடுவது, வெள்ளை அடிப்பது ஆஸ் யூஷுவல். ஆனால் 2வது வருகையை குறித்தான ஒரு நோக்கத்தோடு நாம் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதனால் திருச்சபை மக்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, உபத்திரவம் இல்லை. உபத்திர காலத்துக்கு முன்பே திருச்சபை இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படும். முடித்து விடுகிறேன். இதற்கு ஆதாரம் 1 தெசலோனிக்கேயர், அடுத்த வாரம் கண்டினியூஸாக பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 10வது வசனம். யாராவது வாசிங்க. ஆம், மரித்தொழிலிருந்து எழும்பினவரும் இயேசு இனி வரும் கோபாக்கனி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். அப்போ we are expecting earnestly, sincerely. ஆம், அதனால் நம்ம எதிலிருந்து கோபாக்கனி என்பது 2வது வருகை. இந்த இனி வரும் கோபாக்கனி நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க போகிறார். அதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் கிறிஸ்து இயேசு மூலம் ரட்சிக்கப்படுவதற்கே நம்மை நியமித்திருக்கிறார். அதனால யாராவது வந்து உபத்திரவ காலம் வருகிறது என்று உங்களை பயமுறுத்தினால் நமக்கல்ல உபத்திரவ காலம் என்ற ஒரு புரிதல் இருக்க வேண்டும். திருச்சபையை ரட்சிப்பதே மணவாளனின் நோக்கம். நம்மை அமிதமாக கைவிடுவதற்காக அல்ல. பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், உயிரோடு இருக்கிற நாமும்
அவரை எதிர்கொண்டு போவோம். திருச்சை மக்கள் பின்பு ஆகாயத்தில் அவரை சந்திப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். வித்தின் ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ, கண்ணமைக்கும் நேரத்தில் நம் சரீரம் மாறும், உருமாறும். ஏன் செவிதமாக மருவமலையில உருமாறினாரோ அது மாதிரி உருமாறிடுவோம். விதமாக எப்பொழுதும் கத்துடனே கூட இருப்போம். பிலிப்பியர் 3:21 படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துவார். இது அற்பமான சரீரம், எனக்கு அழகில்லையே, என் சரீரத்தில் வியாதி, எங்க பார்த்தாலும் வலி, பிரச்சனை என்று சொல்லி நாம் முறுமுறுக்கலாம். ஆனால் இந்த அற்பமான சரீரத்தை 2வது வரியில் என்ன செய்கிறாராம்? மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்த போகிறார். அப்போ அந்த நாளை நம்ம எதிர்பார்த்திருக்க வேண்டாமா? வயசு ஆக ஆக முகம் சுருங்கிறது, கலர் மங்கிடுது, அதை குறித்து கவலையும் வந்து விடுகிறது. ஆனால் மகிமையான சரீரம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது, முடியெல்லாம் விழுந்து போயிடுது. மகிமையான சரீரம் மகிமையாக தான் இருக்கும், குளோரியஸாக இருக்கும். அப்போ 2வது வருகை உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமான வருகை, அதை குறித்து நீங்கள் என்ன காத்திருக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். முடித்து விடுகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். 1 அதிகாரத்தில் 7-8 வசனம் இருக்கிறது. பட் இதை மாத்திரம் பார்ப்போம். அன்றியும் சகோதரனே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாவது வார்த்தையினாலாவது ஏதாவது கிறிஸ்துடைய நாள் சமயமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது. அதாவது அந்த நாள் அந்தி கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். கேட்டின் மகன் எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டு, 3வது ஆலயம் கட்டப்பட்டு, அதில் நடுவில் உட்கார்ந்து தன்னை வணங்க வேண்டும், தன்னை ஆராதிக்க வேண்டும், தனக்கு பலி செலுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவான். அப்போ தான் 2வது வருகை வரும் என்று ஒரு அடையாளத்தை அங்கே பார்க்கிறோம். ஆதலால் அடுத்த வாரம் அந்த கன்னியூஸை பார்ப்போம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன்,
எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நன்றி ஆண்டவரே, நாங்கள் தனிமையில் இல்லை, நீர் எங்களோடு துணை இருக்கிறீர். மீண்டும் வந்து எங்களை உம்மோடு கூட சேர்த்துக் கொள்வீர். இந்த நோயோ நொடியோ பிரச்சனைகளோ பெண்டமிக்கோ வறுமையோ வேலையின்மையோ எதுவும் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. நாங்கள் உமது மனவாட்டி எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம் சுவாமி. இந்த முதலாவது வருகை குறித்து கொண்டாடுகிற வேளையில் இரண்டாவது வருகை உறுதி என்று சொல்லி திட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உமது வருகைக்காய் காத்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒருவராயிலும் கெட்டுப்போவது உமது சித்தமில்லை என்பதை உணர்ந்து கொண்டோம். நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் என் குடும்பத்தாரும் உம்மையே செபித்து உமக்கே இரண்டாவது வருகைக்கு காத்திருப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. உற்சாகத்தோடு எழுத நின்று கர்த்தருக்கு நம் நேசருக்கு ஆத்ம நேசருக்கு காணிக்கை படைப்போம். கீர்த்தனை 26 பாடுவோம். 26, 31 Satya
நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, இருக்கிறவராக எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலராக இயேசு கிறிஸ்துவாக இரட்சகராக மீட்பராக நித்திய ஜீவனாய் எங்கள் மத்தியில் எங்களுக்குள் வாசம் செய்கிறவரே, உமது இரண்டாவது வருகைக்கு மனவாட்டியாக எங்களை நீரே ஆயத்தப்படுத்த வேண்டுமோ? எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை இந்த ஆராதனை வழியாக, இந்த காணிக்கை வழியாக, ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்த இந்த புத்தியுள்ள ஆராதனையை உமது சமூகத்தில் எடுக்கிறோமப்பா. இன்றைக்கு நாங்கள் இந்த ஆராதனை உமது சமூகத்தில் எட்டியிருக்கிறது. உமது கரத்தை நீட்டி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பேறு பேராக சிறியோர் முதல் கொண்டு பெரியோரை தொட்டு பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமோ நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை முத்திரை போட்டிருக்கிறீர். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பே உமது நாமதரிக்கப்பட்ட மக்களாக, உம்மை ஆராதிக்கிற மக்களாக, உம்மை சேவிக்கிற மக்களாக, ஆண்டவரே, விண்ணுக்குரிய மண்ணுக்குரிய உணர்த்துக்குரிய சகல விதமான ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வதித்து தேர்ந்தெடுத்திருக்கிறீர். குற்றமற்றவர்களாக அன்பில் குற்றமற்றவர்களாக எங்களை பரிசொல்லி அழைத்தவரே, நாங்கள் உமக்கு என்ன கைமாறு செய்வோம் அப்பா. முழு இருதயத்தோடு இந்த ஆராதனையோடு இந்த காணிக்கைகளையும் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. குறை குற்றங்கள் இருந்தால் மன்னித்து, இது 5 கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகளுடைய வாழ்க்கையில் மனுஷகுமாரன் வரும்பொழுது அங்கு எண்ணெய் இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை என்று சொல்லி பார்க்கிறோமே சுவாமி. அப்படி எந்த இழப்பும் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஆத்மாவிலும் பரிசுத்த அக்கினி அபிஷேகத்தினால் எங்கள் வாழ்க்கையை நீர் உயிர்ப்பித்து புதுப்பித்து எல்லா சரீர பலவீனத்திலிருந்தும் சுகவீனத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து, ஆமாண்டவரே, ஒரு சுகமளிக்கிற வல்லமை ரைட் நோ இந்த நேரத்தில் எல்லா பெரியோர் மீதும், சுகவீனமாய் இருக்கிற பலவீனமாய் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள் மீதும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். You are the healer. Yes Lord, we believe you are performing healing in this morning in this through this service. ஆமாண்டவரே, வந்து விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மீதும் ஒரு சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படியாய், ஆசீர்வாதம் குறைவு, வீட்டிலே வறுமை, எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம் என்று தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்திலே ஆசீர்வாதம் என்ற அபிஷேகம் கடந்து வரும்படியாய்,
ஆமாண்டவரே, அந்த குடும்பத்தின் மீது விசேஷமாய் ஆசீர்வாதம் வந்து கண்ணீர் கவலைகளை போக்கி, குழந்தை இல்லையே என்று, திருமணம் நடக்கவில்லையே, முறிந்து விட்டதே உறவுகள் என்று ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பத்தில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே, குழந்தை பாக்கியத்தை, புத்திர பாக்கியத்தை, நார்மல் சுகர் டெலிவரியை, ஆண்டவர் திருமண காரியங்களை எல்லாம் தடைபட்டிருக்கிற திருமண காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாக்கிய செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அதிசயத்தை வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, விசுவாசத்தோடு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள. இந்த மண்ணுலகில் எங்களுக்கு எத்தனையோ பாடுகள், சவால்கள் சுவாமி. ஊழியங்களிலே, வேலை செய்கிற ஸ்தலத்திலே போட்டி, பொறாமைகள், சண்டைகள், எங்க பார்த்தாலும் நிம்மதி இல்லை சுவாமி. நீர்தான் மெய்யான சமாதானத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய், ஆறுதலை தேர்தலை தர வேண்டுமாய், அரவணைப்பை தந்து பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அரவணைத்து ஆசீர்வதித்து விடுதலையை கொடுக்க வேண்டுமாய், அந்த விடுதலையின் அனுபவத்தோடு சாயங்கால வேலையிலே நாங்கள் வந்து கிறிஸ்துமஸ் மெழுகுதிரி ஆண்டவரை பாடல் ஆராதனையிலே துதித்து பாட எங்களுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இணைஞ்சன பந்துக்களோடும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. அறுபத்தி எட்டாவது பாமாலை. நன்றி ஆண்டவரே, உங்கள் நாங்கள் கலையுர்ந்து அகமகிழ்ந்து கொண்டாடினோமப்பா. உமது அன்பு பேரன்பு முதலாவது வருகையிலே வெளிப்பட்டது. இரண்டாவது வருகையிலும் நீர் எங்களை கைவிட மாட்டீர். உபத்திரவு காலத்துக்கு முன்பாகவே மனவாட்டியாக எங்களை ஏற்றுக்கொள்வீர் என்று நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம். ஆமாண்டவர், எங்களை முத்திரை போடுங்கப்பா. ஒரு விசை முத்திரை போட்டு இந்த பொல்லாத உலகத்திலே எங்களோடு கூட இருந்து எங்கள் கஷ்டத்தில், நஷ்டத்தில், பலவீனத்தில் உடன் துணை இருக்கும்படியாக, எங்கள் துணையாளர் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வாழ எங்களை நாளுக்கு நாள் பலப்படுத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, சுகப்படுத்தும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் நமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். ஆலயத்தில் இருக்கும் சீனியர் சிட்டிசன்